அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருடம் தொடங்கி இப்போ போயிட்டுருக்கு. இந்த நேரத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அமையப் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதுல முக்கியமா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரக பெயர்ச்சியால நிறைய மாற்றங்கள் இருக்க போகக்கூடிய ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையப் போகுது? இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சுப பலன்கள் நிறைய இருக்கா? அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அது மட்டும் இல்லாம எச்சரிக்கையா என்னெல்லாம் சொல்றாங்க? இது எல்லாம் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதே போல நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களுக்கு தொடக்கமாக அமைய போகுதுங்க. வருட ஆரம்பம் லாபஸ்தானத்தில் சனி, 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல ராசி அதிபதி நீச்ச வக்ர பலம், 6ஆம் இடத்துல கேது அப்படின்னு நல்ல அமைப்புகளில் தொடங்குது. இப்படி மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு நாம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஜோதிட ரீதியாக குழப்பமான இருக்குது, அதுக்கு முழுமையான பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உற்சாகம் பிறக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. அதனால் மனதில் கண்டிப்பாக தெளிவு உண்டாகும். மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி, ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய குரு ராகு கேது பெயர்ச்சி, இதன் காரணமாக திருமணம், சொந்த வீடு வாங்கிறது, தொழிலில் அதுவும் சுயதொழில் போன்ற சுப காரியங்கள் இவை எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு மார்ச் மாதத்தில் இருந்தே உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம் பிறக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் ஆகியவற்றில் சாதகமான தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. கடன்கள், நாள்பட்ட நோய் தீரும். குடும்ப சுபகாரியங்களை முன்னால் இருந்து நடத்தும் பொழுது செலவுகளில் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்கள் வீட்டில் நிறைய பணிகளை நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட இனிமேல் அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பணிகளை முடிச்சிடுவீங்க. அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். குடும்பம், பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக நடந்து கொள்வாங்க. உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. வெளியில இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். முன்னோர் சொத்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீடு, நிலம் ஆகியவற்றை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். பெண்மணிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவருடைய அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும் என்று சொல்லலாம். குழந்தைகளால் குடும்பத்திற்கு பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. பகைமை பாராட்டிய உறவினர்கள் உங்களிடம் நல்ல உறவை பாராட்டுவாங்க. சரி, உங்களுக்கு தொழிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வர்த்தக துறையினருக்கு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். போட்டிகளை திறமையாக சமாளிப்பீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. புதிய முதலீடு செய்வதில் 1க்கு 2 முறை ஆலோசனை செய்து அதில் ஈடுபட வேண்டியது ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள், பதவி உயர்வு இவை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் கைகூடுவதோடு மேலதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
சரி, கல்வி, கலைப்பணிகள் எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து திறமைய வெளிப்படுத்துவாங்க. செல்வாக்கு மற்றும் பணவரவு நல்ல விதமாவே உங்களுக்கு இருக்கும். பலருக்கு வெளிநாட்டு பயணம் கண்டிப்பா உண்டாகும். மருத்துவம், இன்ஜினியரிங், கணக்கு தணிக்கை ஆகிய துறைகளை சேர்ந்த மாணவர்கள் நல்ல மதிப்பை பெற்று உத்தியோகத்துல அமர்வாங்க. மாணவர்கள் கல்வி, விளையாட்டு ஆகிய இரண்டிலுமே சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். யோகா, பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமா மாணவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பா அடைவாங்க. இது மட்டும் இல்லாம ராமபக்த ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அது ரொம்பவே நல்லது. பிரதோஷ கால பூஜையில நந்திக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாரம் 3 நபருக்காவது நம்ம அன்னதானம் செய்வது அது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம இந்த நேரத்துல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாதுங்க. எந்த நேரத்துல வேண்டுமானாலும் மற்றவங்களுக்கு அதிலும் உணவுல உணவு வாங்கி கொடுக்கறது, அந்த தானம் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிக மிக நல்ல பலனையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஆண்டு தொடக்கத்துல குரு பகவான் மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலும், பிறகு 3ஆம் வீட்டுக்கு மாற இருக்காங்க. சனி பகவான் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்துல 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார் எனவும், பிறகு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல மாற இருக்கிறாரு எனவும், ஆண்டு தொடக்கத்துல குடும்பஸ்தானத்துல குருவும், சுகஸ்தானத்துல செவ்வாயும், மேலும் சத்ருஸ்தானத்துல கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் ராகுவும் சந்திக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு முதல் பகுதி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சில சங்கடங்களும் அப்படின்னு இருந்தாலும் கூட ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அதே போல ஆண்டினுடைய 2ஆம் பாதியில உங்களுடைய தொழில் வியாபாரத்துல சில தேக்க நிலையும், வேலை தொடர்பான விஷயத்துல முன்னேற்றம் இருந்தாலும் சவால்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணியிட அரசியல் உங்களை தொந்தரவு செய்யலாம். எதிரிகளை நீங்க எளிதாக கையாளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அலுவலகத்துல சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளோடு சுமூகமான சூழல் இருக்காது. பணியிடத்துல தேவையற்ற ஈகோ, மோதல் இவையெல்லாம் இருக்கலாம். வியாபாரிகளுக்கு ஆண்டு தொடக்கத்துல கணிசமான லாபத்தை கொடுத்தாலும் கூட சனி மற்றும் குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு சிரமங்களை தருவதோடு லாபத்தை குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களினுடைய ஆதரவு போதுமானதாக இருக்காது. இந்த ஆண்டு உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு கிடைக்காததோடு அவர்களின் மீதான நம்பிக்கையும் குறையும். உங்களுடைய நிதி நிலை பேணுவதில் சிரமங்கள் ஏற்படலாம். உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியம். தொழில் தொடர்பான விஷயத்துல புதிய முதலீடுகள்ல அதிக கவனம் செலுத்துங்க. முதலீடுகள் மூலமா பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. பணியிடத்துல மேல் அதிகாரிகள் மற்றும் முதலாளிகளோடு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் காணப்படுது. சரி, காதல் வாழ்க்கையில உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் உறவுகள் பொறுத்தவரை பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையுடனும் செயல்படுவது அவசியம். இந்த ஆண்டு காதல்ல தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையில இனிமையானதாக இருந்தாலும் உறவுல நம்பிக்கையை விட்டு கொடுத்து வாழ்வது நல்லது. இந்த ஆண்டுல நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் அமையும். ஆண்டினுடைய முதல் பாதி அழகிய தருணங்கள்ல இருந்தாலும் பிற்பாதையில நீங்க நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் 2025 புத்தாண்டு உங்களுடைய நிதி நிலையில ஸ்திரத்தன்மை குறைவாகவே இருக்கும். பணம் தொடர்பாக யாருக்கும் நீங்க வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இந்த ஆண்டுல சிலருக்கு வெளிநாடு, வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா உங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடையும். அதே போல இந்த ஆண்டு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரய சனி உங்களுக்கு தொடங்குது. இதனால பணம் தொடர்பான பிரச்சனைகளும், எதிர்பார்க்காத பல செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் அடிப்படையில் சொத்து அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான முதலீடு விஷயத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்கும். இருந்தாலும் ஆண்டின் பெரும்பாலான பகுதி குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிலருக்கு தொலைதூர பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு. இதனால சூழலை கையாள்வது உங்களுக்கு சவாலானதாகவே இருக்கும் என்றே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.